நம்ம லாஸ்ட் இயர் ப்ளம் கேக்குக்கு ஃப்ரூட்ஸ் வந்து சோக்கிங் போட்டிருந்தோம். ஆனா, அத வந்து நான் யூஸ் பண்ணவே இல்ல. ஏன்னா, எனக்கு அந்த கேக்கோட டெக்ஸ்சர் வந்துட்டு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. இந்த வருஷம் நம்ம அத வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். நல்லா வந்துச்சுன்னா மட்டும் சேல்ஸ் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அந்த பாட்டில் லிட்ட வந்து உடைச்சு நாங்க ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு நான் ட்ரை பண்ணேன். கேக்கோட டெக்ஸ்சர்லேருந்து, கலர்லேருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. நம்ம 1 இயர் சோக் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில தான் இருக்கு. அத வச்சு நெறைய கஸ்டமர்ஸ்க்கு குடுக்க முடியாது. அதனால நாங்க வந்துட்டு மறுபடியும் இன்னைக்கு புதுசா சோக்கிங் போட போறோம். இந்த 1 இயர் சோக் பண்ண ஃப்ரூட்ல செஞ்ச கேக்ல வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸே வெளிய தெரியலங்க. ஏன்னா, அது அந்த பேட்டர் கூட கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு அது சாஃப்ட்டா இருந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம லிமிட்டடா தாங்க ஆர்டர்ஸ் எடுக்கிறோம். என்னைக்கு ஆர்டர் ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நான் வீடியோல கண்டிப்பா சொல்லுவேன். கம்ப்ளீட்டா எக்ஸாட்டிக் ஃப்ரூட் யூஸ் பண்ணி தாங்க இந்த ப்ளம் கேக் எல்லாமே செய்ய போறோம். பாய்.